வணக்கம் உறவுகளே! வருஷத்துல ஒரு முறை தான் வரும் சித்திரை மாசம். இந்த சித்திரை 1னால எல்லா ஊர்லயும் ஸ்பெஷலுங்க. நான் என்னமோ கிராமத்துல பொறந்து வளர்ந்தனால அந்த சித்திரை திருவிழான்றத நான் இதுவரைக்கும் போனதே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல ஆகிப்போச்சுங்க. இதுவரைக்கும் நான் போனதில்ல சித்திரை திருவிழான்னு. எங்க ஊர்லலாம் பார்த்தோன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா மட்டும் தான் வரும். இப்ப தான் முதல் முறையா லைஃப்ல வந்து சித்திரை 1க்கு திருவிழாவுக்கு ஒரு பக்கத்துல இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். ஏன்னா நான் சென்னையில செட்டில் ஆனதுனால எனக்கு அத பத்தின ஒரு ஐடியாவும் இல்ல. அந்த திருவிழாவுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, ஆ பழவேற்காடு பக்கத்துல இருக்க ஒரு சிவன் கோயிலுங்க. வருஷத்துல ஒரு நாளு எங்கெங்கோ இருக்க மக்கள் மொத்தமும் நைட்டு வந்து அங்க நைட்டு தங்கிர்றாங்க. பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. எப்படின்னா நம்ம கிராமத்துல திருவிழா வச்சோன்னா, மக்கள் எல்லாம் அந்த தெருக்கூத்துல பாய், தலைகாணிலாம் எடுத்துட்டு வந்து போட்டு படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம். இருக்கிற சின்ன செடி, கொடி எங்க பார்த்தாலும் அங்கன்னு குடும்பமா அவ்வளோ கூட்டங்க. பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமா இருந்ததுங்க. என்னங்க ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள கூட்டு போறீங்க, ஈவினிங்கே போயிட்டீங்க அப்படின்னா, டிஃபன் மட்டும் கிடைக்கல நண்பர்களே. தயவுசெய்து சித்திரை 1 திருவிழாவுக்கு அந்த கோவிலுக்கு போறவங்க இருந்தா, முடிஞ்சா சாப்பாடு கட்டிட்டு பயங்கர சுவாரஸ்யமாவும், பழைய சின்ன வயசு ஞாபகத்துக்கு வர மாரியே இருந்தது இந்த திருவிழாங்க. ஏன்னா சின்ன வயசுல எங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு இந்த டாய்ஸ் வாங்கி குடுக்க சொல்லி அடம் பிடிச்சு, அடி வாங்கி, திட்டு வாங்கி, அந்த கார வாங்கி ஓட்டுறது சந்தோஷம் நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த மாரிலாம். அது வந்து திரும்பி ஒரு மெமரீஸ் வந்து திரும்பி கிடைச்ச மாரி ஒரு ஃபீலுங்க. இப்ப பாருங்களேன், அந்த வளையல் போடுறது, அதுக்கப்புறம் அந்த ராட்னம், அந்த ராட்னத்துல கூட நம்ம உட்கார முடியாது. ஏன்னா சின்ன வயசுல ரூ. 5 அந்த ராட்னத்தோட ரேட்டு இப்ப ரூ. 50 ஏத்திட்டாங்க. அதுல ஏறி உட்காந்து குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டுங்க. அப்படியே ராத்திரி முழுக்க வேடிக்கை பார்த்தே போயிடுச்சுங்க. தூக்கமே வரல. விடிய விடிய சுத்தி இந்த மக்கள் கூட்டத்த பார்க்க டிராக்டர்ல வராங்க, மாட்டு வண்டியில வராங்க, டாடா ஏசில வராங்க. வந்துட்டே இருந்ததுங்க ஜனம். அவ்வளோ கூட்டம். எங்கேருந்துடா வந்தது அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு பம்பு அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. என்னடான்னு ஓடி போய் பார்த்தா, அந்த சிவனுக்கு அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்ல கடலுங்க. அங்க போய் பூஜை பண்ணி அங்கருந்து மாலை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாலைய நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால அந்த கோவிலுக்கு முடியல அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்து நீங்க வீடியோ பாருங்க. உங்களோட கண்டிப்பா அந்த அருள் வந்து ஒரு 1% கிடைக்கும். அந்த கடவுள வேண்டி மனசார வேண்டிக்கோங்க. ரொம்பவுமே நல்லா இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி இந்த சித்திரை திருவிழாக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியல. போயிருந்தீங்கன்னா, அந்த கோவில பத்தின கமெண்ட்ஸ் உங்களால முடிஞ்ச கமெண்ட்ஸ் போடுங்க. எனக்கு இது புது அனுபவங்க. நாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். எங்க சிஸ்டர் ஃபேமிலி, நாங்க எல்லாருமே போயிருந்தோம். ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோங்க. அங்க இருந்த அந்த கோவில் நிர்வாகம் வந்து இந்த ஆம்பளைங்களுக்கு ரெஸ்ட் ரூம்க்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஜென்ட்ஸ்க்கு அங்க ரெஸ்ட் ரூம் கிடையாது. அட்லீஸ்ட் டெம்பரவரியாவது ஒரு ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணணும். ஏன்னா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதே மாரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணி இல்ல. வாட்டர் பாட்டில் வந்து காலியாயிடுச்சு. சீக்கிரம் வாட்டர் பாட்டில் கிடைக்கல. குளிக்கிற தண்ணி மட்டும் கிடைக்குதுங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டேங்க் மட்டும் தான் இருக்கு. இவ்வளோ கூட்டத்துக்கு அங்க ஒரே ஒரு டேங்க் மட்டும் தான். ஒரு வாட்டர் டேங்க்கு. தண்ணியோட சோர்ஸும் அங்க இல்ல. இந்த கோவில் நிர்வாகம் இத பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா நல்லாயிருக்கும். ஏன்னா வர கூட்டத்த பார்த்தீங்கன்னா, அப்பா மெய் சிலுத்து போச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். இந்த சித்திரை 1 திருவிழா வந்து ரொம்பவுமே பார்க்க கொஞ்சம் வியப்பாவும் நல்லாவும் இருந்தது. நாங்களும் அப்புறமா சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த திருவிழா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் போடுறேங்க. தேங்க்யூ. ரொம்ப நாளா வீடியோ போடல, மன்னிச்சிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக அமையும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருடம் பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு கடல் இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் கடலுங்க. அந்த கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளேயே போய் சாமி கும்பிடுவாங்களாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய வந்து ஏதோ இழப்பு ஏற்பட்டதுனால இந்த வருஷம் குளிக்கிறதுக்கு அங்கே தடை வச்சுருந்தாங்க. ரொம்பவுமே மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா நம்ம வந்த நேரம் குளிக்க விடலையேன்னு. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்துட்டோம் இவ்வளோ தூரம். கால் நனைச்சிட்டா வந்துடலான்னு போயிட்டு நானு என் பசங்க எல்லாம் போயிட்டு காலை மட்டும் நனைச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு கால் நனைக்காம கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் நனைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து ஒரு வீடு மாதிரி செஞ்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் உடைச்சி தீபம் ஏற்றினாங்க. அது எதுக்குன்னு தெரியல. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்துச்சு. நிறைய விஷயம் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. அதே மாதிரி அந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கல் அடிஞ்சு வச்சா சொந்த வீடு கட்டுவாங்க அப்படின்னு